அதனால யானை ஏற்றுவது போல பெருமானும் முடிமேலே ஏற்றுவான். யானையானது எப்பொழுது தன்மேல் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதோ அப்பொழுது தன் காலை மடித்து காட்டும். ஆனால் சிவபெருமானோ எப்பொழுதுமே காலை மடித்து வைத்துக் கொண்டு காத்திருக்கிறானாம். இந்த தூக்கிய திருவடி இருக்க அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் முத்தியை குறிக்கிறது. அதை பற்றி கொண்டால் உன்னை நான் மேலே ஏற்றி விடுவேன் என்று இந்த வீசிய கை அப்படி அந்த தூக்கிய திருவடியை காட்டிக் கொண்டிருக்கு. அப்படி காட்டினால் பயமில்லை என்று ஒரு அபய கரம் காட்டிட்டு இருக்கு. தீயை ஒரு கரத்திலே ஏந்தி கொண்டிருப்பார். தீ அழிப்பது போலன்னு சொல்லக்கூடாது. இந்த சங்காரம் என்று பெயர். தீ வைத்திருக்கக்கூடிய அந்த திருக்கரமே சங்காரத்தை குறிக்கிறது. அதை ஒடுக்கம் என்று சைவ சித்தாந்தத்திலே சொல்வார்கள். பிறகு கையிலே ஒரு உடுக்கை வைத்திருக்கிறார். படைத்தல் என்பது அந்த உடுக்கை காட்டப்பட்ட நிலையிலே நாதம் என்று சொல்லக்கூடிய ஓங்காரத்தில் உலகம் துவங்குகிறது. ஒலி, பிறகு ஒளி, நாதம், விந்து என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். உடுக்கை பார்த்தாலும் உடுக்கை ஒலியிலிருந்து வந்ததுன்னு சொல்லக்கூடாது. உடுக்கை பிடித்திருக்கிறார், அது நாதத்தின் அறிகுறி. நாதம் என்பது ஓங்காரம். ஓங்காரத்தில் இருந்து உலகம் பிறந்தது. எனவே நாதம் என்று சொல்லக்கூடிய நாதனாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான். அதுதான் முதல் நிலை.